நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். நாளைக்கான வியூஸ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத செக் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கெங்க இருக்குன்றத அனலைஸ் பண்ணலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹைல போயிட்டு இருந்தது. இப்போ லோயர் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த லெவல்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே வீடியோல சொல்லியிருந்தோம். 26,250. 26,250ல மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல 26,250க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா, 26,000 சாரி லெவல் பார்த்தீங்கன்னா, 26,100க்கும் 130க்கும் 26,900க்கும் வரலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாம விசிபிளா பிரேக் அவுட் நடக்கல. இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பாசிபிலிட்டீஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட் டவுன் மூவ் போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டச், 2வது டச் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. கீழ ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வைக்கல. அதனால நம்ம இன்னைக்கு புட் ஹோல்டிங் பண்ணல. இப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26,170. இந்த லெவலும் 26,300 இந்த லெவலும் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவலா இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 26,170க்கு கீழ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு, அல்ல ஓப்பனிங்ல பிரேக் அவுட் ஆகுது, கொஞ்சம் வால்யூமோட நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் அவுட்டா இருக்கு அப்படின்னா, நாம எதிர்பார்த்த மாரி 26,130க்கு ஃபர்ஸ்ட் லெவலாவும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25,890க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஜோன், சப்போர்ட் ஜோன் 26,170. அதாவது இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்க சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான். ஸோ எதனால இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்னு சொல்றோம்னா, ஆல்ரெடி இந்த பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தது ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. அகைன் இந்த ஜோன பிரேக் பண்ணது ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் புட் கன்டின்யூ ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு, இல்ல பிரேக் அவுட் நடக்குதுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம மார்க்கெட் ஒருவேள 26,300க்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். டே டைம் ஃப்ரேமும் சரி, ஆ இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் சரி. இந்த லோ பிரேக் அவுட் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்திருக்கு. இந்த பிரைஸ் ஆக்ஷன குடுத்த பிறகு இந்த லோ பிரேக் பண்றதுல ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் கிராக் ஆகுறதுல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த ஜோன மறுபடியும் பிரேக் ஆகுது அப்படின்னா, அதாவது இப்படி பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அகைன் மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு ஆக்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லெவல பிரேக் பண்றப்போ சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,520. மார்க்கெட் இதுதான் முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்திருக்கு. பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாததுனால, நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றோம். மேபி பாசிபிலிட்டீஸ் லோ பிரேக் அவுட் வால்யூம் ரொம்ப குறைவா இருக்கிறனால, நாளைக்கு பாசிபிலிட்டீஸ் 26,300 பிரேக் அவுட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை பிரேக் அவுட் பண்ணாலும் சஸ்டெயின் ஆகணும். ஒருவேளை இந்த ஹை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ 26,300 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 26,520க்கும் 26,300 பிரேக் அவுட் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 26,130. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,890. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு பாசிபிலிட்டீஸ் 26,300 பிரேக் அவுட் ஆகுதா? அல்லது 26,170 பிரேக் அவுட் ஆகுதான்றத பார்த்துட்டு, அதன் பிறகு நாம கால் சைடா, புட் சைடாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ நான் சொல்ற அத்தனை விஷயமுமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ அதையும் அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க.
அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.